மணி 6:45 ஆச்சுங்க, இன்னும் பஸ்ஸை காணோம். என்னங்க இது? இவிசானா யார் வேணாலும் வந்து எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட முடியுங்க பிடிஎஃபை. அதனால் வந்து சிஸ்டமில் செக் பண்ணாங்க. மொத்த தீவோட கழுகு பாருங்க. 60வது நாடு ஆஸ்திரேலியா உங்களை திடுதிப்புடன் வரவேற்கிறது. கஸ்டம்ஸில் வந்து லேக்ஸ் மட்டும் போயிருக்குன்னு டிக் பண்ணியிருந்தல, எங்கன்னு கேட்டாங்க. நியூசிலாண்டில் தான் வந்து பாலகுமார் என்னோட வந்து காலேஜ் உயிர் நண்பன். நாங்களாம் ஒன்றா படித்தோம். சீப்பஸ்டாமா இடம் பெட்ரோல் போடுறதுக்கு காஸ்ட்கோ கேசோலின். ஆஸ்திரேலியாவோட ஒரு ஐகானிக் டெஸ்டினேஷன் வைங்களேன். மினிமமே வந்து $250 இருக்குது. எங்கப்பா அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை 6:30ங்க. எழுந்து குளிச்சு புறப்பட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே வாங்க பாருங்க, சேவல் கூவுது கரெக்டாக காலையில். சரி, நம்ம வாங்கின பைக்கு இந்த ரூம் கீ எல்லாம் போட்டாச்சு. ஆல் டன். இங்கேருந்து எடுத்தோம், தேடி கஷ்டப்பட்டு உள்ளே போட்டாச்சு. கிளம்பலாமா இங்கேருந்து நம்ம பைக்கு? அடுத்த நாட்டுக்கு கிளம்பலாங்களா? நானே 5:45 எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு ரெடி ஆகிட்டேன். அப்படியே போக வேண்டியதுதான் பஸ்ஸுக்கு இங்கேருந்து. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஒஷியானியா அட்வென்ச்சரில் 2வது நாடான குக் ஐலண்ட்ஸை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி அடுத்த நாடான ஆஸ்திரேலியா போக போகிறோம். ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரமான, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நகரமான சிட்னி போக போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குக் தீவுகளில் 15 தீவுகள் இருக்குது. அதில் முக்கிய தீவான ராரட்டாங்கால இருக்கும். ஸோ இங்கேருந்து கம்ப்ளீட்டாக இந்த குக் ஐலண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி, முக்கியமான பிளேசஸ், முக்கியமாக லாஸ்ட் எபிசோடில் அந்த அட்டகாசமான லகூன் க்ரூயிஸ் எடுத்து சூப்பராக ஸ்னார்க்கல் பண்ணது, அந்த லகூன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னு அட்டகாசமாக அமைஞ்சுது. ஃபைனலாக ஒரு குட்டி வாட்டர் ஃபால், அப்புறம் அந்த நைட் மார்க்கெட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம தமிழர் சந்தோஷ், நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கேருந்து தான் என்னை இந்த டோட்டல் குக் ஐலண்ட்ஸ்லேயே நமக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து குக் ஐலண்ட் இதுதான். தமிழ் சப்ஸ்கிரைபர் பார்த்தது தான், சத்தியமாக எதிர்பார்க்கல. பயங்கர ஹாப்பி, அவரும் பயங்கர ஹாப்பி. ஸோ பார்த்துருப்பீங்க, இங்கே அவங்க செஃப்பாக இருப்பாங்க இந்த மை அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நண்பர் சந்தோஷுக்கு நன்றி. எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, கிளம்ப போகிறோம். நம்மளோட 3வது நாடு, கடைசி நாடான ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் பயணம் பண்ண போகிறோங்க. நிறைய சிட்டிஸ் பயணம் பண்ண போகிறோம். ஆரம்பமாக இப்போ ராரட்டாங்காலேருந்து நமக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது சிட்னிக்கு, 7 மணி நேரம். ஸோ இப்போ வந்து மணி 6:30, நமக்கு வந்து இங்கேருந்து 9 மணிக்கு ஃப்ளைட்டுங்க சிட்னிக்கு. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு. நம்ம எப்படியும் ஒரு 7-7:15 ரீச் ஆகிடலாம். ரீச் ஆகிட்டு இங்கே சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதுனால ஃபார்மாலிட்டிஸாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் வீசா எடுத்தாச்சு. அதுவும் நியூசிலாண்டு மாதிரி தான், ஆன்லைன் இ வீசா. எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போர்டிங் பாயிண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸு 6 மணிக்கு உங்களுக்கு அந்த மெயின் டவுன் இருக்கு இல்லைங்க, அவபுரா டவுன், அதை எடுத்து அப்படி கிளாக் வைஸ் ரவுண்ட் அடித்து இந்த இடத்துல 6:35 to 6:40 வரும். ஏறினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு போயிடலாம் ஏர்போர்ட்டு. காலையிலேயே எல்லாம் கிளம்பிட்டாங்க. இங்கெல்லாம் சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. இந்த மக்கள் எல்லாம் ரவுண்டு 6-6:30 எந்திரிச்சிட்றாங்க. 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலில் 8 மணிக்கே ஆரம்பிச்சிருது. மதியம் 2-2:30 ஸ்கூல் விட்டுறாங்க. ஸோ எல்லாமே சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடியுது, சீக்கிரம் தூங்கிடுறாங்க. சரி, நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். மணி 6:45 ஆச்சுங்க, இன்னும் பஸ்ஸை காணோம். என்னங்க இது? 7:30 மணிக்கு இருந்தே ஆகணும் நம்ம ஏர்போர்ட்டில். 9 மணிக்கு ஃப்ளைட்டு. சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதுனால 1.5 மணி நேரம் முன்னாடி இருந்தால் ஓகே, அது பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் செக்இன் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கணும்ல. பெருசாக வண்டி எதுவும் வர மாதிரி தெரியல.
இனிமேல் நம்ம வர வழியில் லிஃப்ட் கேட்க ட்ரை பண்ண வேண்டியது தான். பஸ்ஸு வரலைன்னா அப்புறம் 3/4 மணி நேரம் தான் இருக்குது நமக்கு. பஸ்ஸு வரல, ஆனால் இந்த பக்கம் வருது பாருங்கள், இது ஆன்டி கிளாக் வைஸ் பஸ்ஸு. பட் என்ன பிரச்சனைனா இது 26 கிலோமீட்டர் சுற்றி வரும். இல்லை இது ரேரோ டூர் பஸ்ஸு. நான் இதை பார்த்து இந்த பஸ் அப்படின்ட்டேன். ஏன்னா இந்த பக்கமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, இந்த பக்கமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு. ஆஹா, நம்ம காரை ட்ரை பண்ணுவோங்க, இருங்க. லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க ஹிச் ஹைக்கு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். இட்ஸ் அ கிரேட் ஹெல்ப். ஸோ நின்றுட்டு இருந்தேன், பஸ்ஸு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு காட்டினேன், ஒரு 4-5 கார் நிறுத்தலை. அப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டாங்க, ஏர்போர்ட்னு. ஏறிக்கிங்க வந்து விட்டுறேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ சாமி, டென்ஷனாகவே இருக்குது. மணி ஆல்மோஸ்ட் 7 ஆச்சுங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. போயிடலாம், இங்கேருந்து 10 நிமிஷத்தில் போயிடலாம், பிரச்சனை இல்லை. போயிட்டுருக்கோம். பார்த்துருப்பீங்க 2 எபிசோட் முன்னாடி அந்த முரல்ஸ் அமைதியாக ஆர்ப்பரிக்காமல் இருக்குது பசிபிக் கடல். தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ் கிரேட் ஹெல்ப். தேங்க்யூ. எவ்வளோ தங்கமான மனுஷங்க பாரு. தேங்க்யூ மேம். பாய். அவ்வளோதாங்க. நமக்காக கொண்டு விட்டு வராங்களா இல்லை இங்கே போகிற வழியில் இருக்கான்னு தெரில எனக்கு. மணி 7:06, இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. பாருங்க வந்தாச்சு ஏர்போர்ட். ஸோ என்னென்னா, நம்ம வரும்போதும் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் நைட்டு வந்தோம். 10 மணிக்கு நமக்கு லிஃப்ட் கேட்டு தான் போனோம். இப்போ போகும்போது லிஃப்ட்டில் தான் போகிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் அரைவல் இங்கே தான் வெளியில் வந்தோம். டிபார்ச்சர்ஸ் அங்கே இருக்குது, வாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அப்பா பயங்கர ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா, ஏன்னா இங்கே டாக்ஸியும் டக்குன்னு ரோட்டில் வராது, பிடிச்சி போக முடியாது. பஸ்ஸு வரலைன்னா லிஃப்ட்டு தான் ஒரே வழி. ஆனால் பட் மக்கள் தங்கமாக இருக்கிறதுனால லிஃப்ட்டு கண்டிப்பாக கிடச்சிருக்குற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி ஒரு 5 கார் நிறுத்தல, 6வது கார் இந்த அம்மா நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிஸி டைம் தான், எல்லோரும் இந்த டைமில் வேலைக்கு போகிறது வெளியில் போகிறதுன்னு இருப்பாங்க. பாரு டிபார்ச்சர்ஸ் உள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம போய் செக்இன் பண்ணலாம். ஜெட் ஸ்டார் ஃப்ளைட்டுங்க நம்மளது இங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு செக்இன் முடிச்சிட்டேன். இது வாங்கிடுறேன் நான். பேர் என்ன, நின்றுட்டுருக்காங்க மக்கள், சிட்னிக்கு தான். சரி போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டேங்க, முடிஞ்சது. செக்இன் முடிச்சிட்டேன், போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். ஆஸ்திரேலியா வீசா செக் பண்ணாங்க, வீசா. அதை வந்து என்ன இதுன்னா ஆஸ்திரேலியன் வீசா. இதுலேயும் செக் பண்ணாங்க, போய் அவங்களோட போர்ட்டல் வச்சுருப்பாங்களாட்ருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வீசானா யார் வேணாலும் வந்து எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட முடியுங்க பிடிஎஃபை. அதனால் வந்து சிஸ்டமில் செக் பண்ணாங்க நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் போட்டு. நம்ம என்றைக்கு இது பண்ணியிருக்கோம், அதனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகேன்னு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. பட் என்னென்னா இது கேட்டேன், நமக்கு வந்து ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணியிருந்தேன். மிடில் சீட் தான் கிடச்சிருந்தது. அப்புறம் விண்டோ சீட் கேட்டேன். அப்புறம் எனக்கு சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுட்டு 17A கொடுத்துட்டாங்க. இன்னொரு பிரச்சனைங்க, பேக் ஆல்மோஸ்ட் 9 கிலோ வந்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் இல்லைங்க நீங்கள் அட்லீஸ்ட் 8ஆவது பண்ணணும், ஏன்னா 7 kgs தான் அலோடு. இல்லைன்னா நம்ம செக்இன் பண்ணால் கிட்டத்தட்ட செக்இன் ப்ரைஸே $80 $100. டிக்கெட்டே $300 புக் பண்ணியிருக்கேன். $15,300 கூட இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு $290 புக் பண்ணிட்டேன். $5,500 புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து சிட்னி போகிறதுக்கு 7 மணி நேரம் ஃப்ளைட்டு, 5000 கிலோமீட்டரு, 7 மணி நேரம் ஃப்ளைட்டு. பேக்கேஜ் வந்து $100 பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நம்ம செக்இன் போடுறதா இருந்தால். ஹேண்ட் பேக்கேஜ் ஒன்லி 7 கிலோ தான் அலோடு. பார்த்தா கிட்டத்தட்ட 8.75 பக்கம் இருந்தது. அப்புறம் டக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஜெர்க்கின்னு, ஒரு டிஷர்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துனா 8 கிலோ ஆகிடுச்சு. ஸோ அதனால் அலோவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் உள்ளே வைக்கணும். இது போட் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கொஞ்சம் சில தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. எங்கெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி நடப்போம், இமிக்ரேஷன்லாம் முடிப்போம். ஏர் ரரோட்டோங்கா இந்த நாட்டோட டொமஸ்டிக் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கிடையாது ரரோட்டோங்கா, டொமஸ்டிக் ஃப்ளைட் மட்டும்தான். இப்போ பக்கத்தில் இருக்க இவங்களோட தீவுகளுக்கெல்லாம் போகுதுங்க. 10 தீவுகளில் மக்கள் இருக்காங்க, அரௌண்ட் 10 தீவுகளுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஆனால் டெய்லி கிடையாது. இந்த ஐட்டுடக்கி அப்படிங்கிற ஒரு மெயின் டூரிஸ்ட் தீவு இருக்குது, அங்கே நிறைய மக்கள் போகிறாங்க, அதுக்கு டெய்லி ஃப்ளைட் இருக்குது. மற்றபடி மற்ற தீவுகளுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி பாருங்கள். குட்டி ஃப்ளைட் கூட இருக்குது பாருங்கள், 10 சீட்ரு 20 சீட்ரு, இது கொஞ்சம் பெருசு 40 சீட்ரு. பட் நம்ம ஃப்ளைட் நிற்குது பாருங்கள் அட்டகாசமாக. ஜெட் ஸ்டார் இதுதான் நம்மளோட சிட்னி ஃப்ளைட்டு. சரி போகலாமா, வாங்க. மணி 7:20 இது முடிச்சிட்டோம் டக்குன்னு 10 நிமிஷத்தில் எல்லாமே. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போவோம். இன்னும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் வருவாங்களாட்ருக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு. டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் போதும், அப்படியே போய் ஏறிக்க வேண்டியது தான். உள்ளுக்குள்ளே போயிட்டு முடிச்சிட்டேன். இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சது. டக்குன்னு 5 நிமிஷத்தில் முடிஞ்சுதுங்க. உள்ளே வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. நான் ஃப்ரண்ட்லேயே இருந்தது வாங்கிட்டேன். எப்படி குக் ஐலாண்ட்ஸ் நல்லாயிருக்கா, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. இங்கேருந்து அங்கே கேட்டு இதில் போவோம்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் இதெல்லாம் ஓப்பனாகவே வச்சுருக்காங்க இமிக்ரேஷனில். இமிக்ரேஷனுக்கும் கேட்டுக்கும் கேப்பே இல்லை. இங்கேருந்து எடுத்தாலே இமிக்ரேஷன் தெரிய மாட்டிருக்கு. 7:10 வந்துட்டு மணி இப்போ எவ்வளோ 7:26, ஆல்மோஸ்ட் 16 நிமிஷம் 17 நிமிஷத்தில் டோட்டல் ப்ராசஸ் முடிஞ்சு கேட்டுக்கே வந்தாச்சு. ஸோ இப்போ புரியுது ஏன் எல்லாம் லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பிரச்சனை இல்லை, ரொம்ப சின்னதுங்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிடும். அரௌண்ட் $290 நியூசிலாந்து புக் பண்ணேன். 15,500 டோட்டல் ஃப்ளைட்டு இந்த ஒன் வே. ஸோ நம்ம வந்து $200 வந்தோமா, 11,000க்கு வந்தோம். ஆக்லாண்ட் டு ரேரட்டோங்கா குக் ஐலாண்ட்ஸு. இப்போ குக் ஐலாண்ட்ஸ்லேருந்து சிட்னிக்கு. ஸோ மொத்தம் 4 நாடுகள்லேருந்து தாங்க டைரக்ட் ஃப்ளைட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற குக் தீவுகள் ஆல்மோஸ்ட் பசிபிக் பெருங்கடலில் ஒரு மிடில் இருக்கிறோம். ஸோ யாருமே இல்லை, பக்கத்தில் சுத்தமாக இல்லாத ஒரு இந்த மிடில் ஆஃப் நோவேர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தீவு இது. மொத்தமே 4 நாடுகளில் இருந்தாங்க டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஒன்று நியூசிலாண்டோட ஆக்லாண்ட்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா நம்ம இப்போ போகிற சிட்னிலேருந்து. அப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவோட அந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா பப்பிடேட் அப்படின்னு ஒரு தீவு, அங்கேருந்து இருக்குது. மொத்தமே 4 இடத்துல இருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எங்கேருந்து வரணுன்னாலும் மாற்றி தான் வந்தாகும். நீங்கள் இந்தியாவிலேருந்து வரணுன்னா வேறு வழியே கிடையாது. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு வந்துட்டு அங்கேருந்து தான் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாகணும். அதுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தனித்தனி பிஎன்ஆர் தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோட டிரான்சிட் வீசா இல்லாமல் அல்லது டூரிஸ்ட் வீசா இல்லாமல் வர முடியாது. அதனால தான் இந்த சீசனை நான் இதை இன்க்ளூட் பண்ணேன். முந்தின பசிபிக் சீசனில் கூட நான் இதை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஃபிஜியிலேருந்தோ சமோவாலேருந்தோ இங்கே ஃப்ளைட்டு கிடையாது. இங்கே ஆஸ்திரேலியா போயிட்டு தான் வந்தாகணும். அப்போ எனக்கு ஆஸ்திரேலியா வீசா இல்லை. ஸோ அதனால தான் பண்ணல. இந்த சீசனில் கரெக்டாக அமைஞ்சுது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இந்த குக் தீவுகளை சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது ஆஸ்திரேலியா. 20 நாள் போகிறாங்க ஆஸ்திரேலியா. வீசா எப்படி? ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 2000, நான் இது வந்து 2வது முறையாக போகிறேன், 3வது முறையாக போகிறேன். ஆஸ்திரேலியா 2018 நான் ஃபேமிலி கூட போயிருந்தேன். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2019 அப்போ வந்து 1 இயர் மல்டிபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி கூட போயிருந்தேன். 2வது தடவை ஃப்ரெண்டு கூட பெர்த் போயிட்டு நாங்கள் கார் ரெண்டல் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அங்கே போகும்போது பேசுவோம், நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎஃப்எஸ் குளோபல் இருக்கு இல்லைங்க, சென்னையில் பல்வேறு எம்பசிஸ்க்கெலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற ஏஜென்சி, அவங்ககிட்ட போய் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா விசாவுக்கு எந்த எம்பசி போக தேவையில்ல, யாரையும் பார்க்க தேவையில்ல, ஏஜென்ட் யாருமே தேவையில்ல, நீங்களாக டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். கீழே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷனோட வெப்சைட்டு. உள்ளே போயிட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, உங்கள் நேம் இதெல்லாம் கொடுத்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட்டோட ஸ்கேனு, ஃபோட்டோ ஸ்கேனு இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் டோட்டல் ஹிஸ்ட்ரி, இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க, எங்கெங்கே கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க லாஸ்ட் 5 இயர்ஸில், உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், டென்டேட்டிவ் டேட் கேட்பாங்க, நம்ம கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஷெங்கன் வீசா இல்லாத மாதிரி என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால், நியூசிலாண்டுக்கு மாதிரியே ஆஸ்திரேலியாவுக்கும் நான் ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ஹோட்டல் வவுச்சர்ஸோ அட்டாச் பண்ணலைங்க. ஈவன் இது கூட அட்டாச் பண்ணலன்னா பாருங்கள், அதாவது ட்ராவல் ஐட்டனரி கொடுப்போம்னா நம்ம இந்த டேட்டில் இங்கே இருப்போம், இந்த டேட்டில் இதை தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் பிளான் கொடுப்போம்ல, அதுவும் கூட அட்டாச் பண்ணல. ஆஸ்திரேலியன் வீசா உங்களோட இதை வச்சு கொடுக்கறது இல்லைங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை வச்சோ, நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்களா அங்கே வச்சோ, உங்கள்கிட்ட பிளான் இருக்காங்களோ வச்சு கொடுக்குறது கிடையாது. ஆஸ்திரேலியன் வீசா நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவிலாம் வந்து ஃப்ராட் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் வீசாவில் வந்துட்டு இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியன் வீசா, கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அவங்க எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு போனால் அங்கே செலவு பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா ஒன்று, 2வது போனால் திரும்ப வருவானா இந்தியாவுக்கு, இந்தியாவில் ஃபேமிலி டைஸ் இருக்கா, திரும்ப கண்டிப்பாக வந்துடுவானா, அங்கே வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் வீசா கொடுக்குறாங்க. முக்கியமாக நீங்கள் சோலோவாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இந்த தடவை நான் சோலோவாக தான் அப்ளை பண்ணேன் 2வது டைம். இன்னொன்று எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துட்டேன், 1 இயர் மல்டிபிள் கொடுத்துருந்தாங்க, 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், அதில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டேன். அதனால் நம்பகத்தன்மை இருக்குது ஒன்று. 2வது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70+ கண்ட்ரீஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டோம், அதோட அட்வான்டேஜ். 3வது என்னென்னா, அமெரிக்கன் வீசா லைவ் வீசா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே வச்சு அப்ளை பண்ணேன். என்ன அப்ளை பண்ணோம்னா, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, இது தவிர வந்து 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரிஜினல். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 lakhs to 2 lakhs அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் மினிட்டில் உள்ளே போடாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 lakh பேலன்ஸ் இருக்க மாதிரி வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுங்க. பேங்க்லேயே போய் சீல் அண்ட் சிக்னேச்சர் கொடுப்பாங்க, அதான் ஒரிஜினல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணாதீங்க இதிலேருந்து, வெப்சைட்லேருந்து. ஸோ ஒரிஜினல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை PDF ஆக்கி அதை வந்து அட்டாச் பண்ணணும். அது தவிர வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணேன், நம்மளோட ஐடி ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸு. அது தவிர கூகுள்லேருந்து எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வருதுல, அந்த பே ஸ்லிப்பு
அதை வந்து லாஸ்ட் 3 months பேஸ்லிப் அட்டாச் பண்ணேன். அப்புறம் வேறு என்ன, அப்புறம் நம்மளோட US வீசாவை அட்டாச் பண்ணேன். அப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் ஆஸ்திரேலியன் வீசா இருக்குல்ல அதை அட்டாச் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இது வச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் கவர் லெட்டர் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணோம். நான் வந்து அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ட்ராவல் விளாகருங்க, 70 கண்ட்ரிஸ் மேலே போயிருக்கேன், யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், பேக் பேக்கர் குமார். அரௌண்டு 5.5 அந்த டைமில் 6 months ஆச்சு வீசா எடுத்து. 5.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு செகண்ட் டைம் வரேன். நான் ஆல்ரெடி வந்திருந்தேன், இந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணேன். இந்த தடவை சேனலுக்காக யூடியூப் சேனலுக்காக ட்ராவல் கான்டென்ட்டுக்காக வரேன். இந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ண போகிறேன். அப்படி ஜென்ரலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கெல்லாம் டே வைஸ் ஐட்டனரிலாம் தேவையில்லை, எந்தெந்த ஊருக்கு போகிறீங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து மல்டிபிளன்ட்ரி வீசா கொடுங்க, லாங் டேர்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏன்னா ஒரே தடவை வந்து ஆஸ்திரேலியாவில் கவர் பண்ண முடியாது, பெரிய கண்ட்ரி நிறைய இடங்கள் இருக்குது, அதனால் எனக்கு மல்டிபிளன்ட்ரி கொடுங்க, லாங் டேர்ம் கொடுங்க. ஆனால் நிறையா தடவை வந்து நான் வீடியோஸ் எடுத்து நான் சேனலில் வந்து ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான கவர் லெட்டர் எழுதி அட்டாச் பண்ணேன். இவ்வளோ தாங்க. அட்டாச் பண்ணி பணம் வந்து ஆல்மோஸ்ட் 13,000 ரூபாய் நினைக்கிறேன், 200 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுங்க. ஸோ அரௌண்டு 13,000 ரூபாய் டூரிஸ்ட் வீசா ஒருத்தருக்கு அப்ளை பண்ணேன். 3 நம்ப மாட்டேங்க, 3வது நாள் 3rd ஒர்க்கிங் டே என்னோடய மெயிலுக்கு வந்து வீசா வந்துருச்சு, இ-வீசா. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த தடவை 3 வருஷம் கொடுத்துருக்காங்க மல்டிபிளன்ட்ரி. ஸோ போன தடவை 1 year மல்டிபிளன்ட்ரி கொடுத்தாங்க, இந்த தடவை 3 years மல்டிபிளன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ எத்தனை தடவை வேணாலும் நான் 3 வருஷத்துக்குள்ளே ஆஸ்திரேலியா வந்துக்கலாம், போய்க்கலாம். இவ்வளோதாங்க. இப்படி தான் நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து வீசா எடுத்தேன். ரொம்ப சிம்பிள், எந்த ஏஜென்ட்டு யாரும் எதுவும் இருக்காதிங்க. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, நான் சொன்ன மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, ஐடி ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கண்ட்ரிஸ்க்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் வீசா ஆல்ரெடி இருந்ததுன்னா அதையும் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இப்படி எல்லாத்தையும் தெளிவாக இது பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வீசா கிடச்சிரும். கொஞ்சம் சந்தேகம், நீங்கள் திரும்ப வரமாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ தாங்க ஆஸ்திரேலியன் வீசா. ஃப்ளைட் டிக்கெட்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸும் ஐடி ரிட்டர்ன்ஸும் நம்மளோட ஸ்ட்ராங் ட்ராவல் ப்ரொஃபைலை வச்சு மட்டுமே வந்து இந்த வீசா வாங்கினேன். அதனால் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், ஹோட்டல் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். ஈவன் நம்ம டம்மி ஃப்ளைட் டிக்கெட் கூட தேவையில்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து எப்படி இந்தியா போக போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. அதுவும் செம ஆஃபரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியன் வீசா வந்து ஆல்மோஸ்ட் 12,000 to 13,000 ரூபாய். வீசா தான் பயங்கர காஸ்ட்லி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு. பட் லாங் டேர்ம் கொடுக்குறாங்க. நியூசிலாந்து நமக்கு 1 year மல்டிபிளன்ட்ரி கொடுத்துருந்தாங்க, ஆஸ்திரேலியா வந்து 3 year மல்டிபிளன்ட்ரி. அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ. யா சூடாக இருக்குங்க. மேபி 1 more sugars ப்ளீஸ். யா 1 more. பத்தலை சுகர் 3 கேட்டிருந்தேன், போட்டுருந்தாங்க பத்தலை. ஹலோ பாலனீஷியன் பாட்டி. ஹலோ பையன் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. ஐஸ் இருக்குது, ஐஸ் வேணும்னு தொட்டு கேட்குது என்னைய. ஹி வாண்ட் ஐஸ்கிரீம். எவ்வளோ விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள், எப்படி பார்க்குறான் பாருங்களேன், வந்து ஐஸ்கிரீம் கேட்குறான். ஐயோ சாமி. ஓகே, தேங்க்யூ. யா ஷூர். ஹோப்ஃபுல்லி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. எவ்வளோ போட்டாலும் நமக்கு சுகர் பற்ற மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சுகரே போடுறது இல்லைங்க, சுகர் போட்டாலும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ போர்டிங் பண்ணுறதுக்குள்ள இது குடிச்சாகணும். இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டுக்குள்ளே. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து விற்கிறாங்கல்ல, அந்த உணவும் நம்ம வந்து மிச்சம் இருந்தது நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆஸ்திரேலியாக்குள்ளே இறங்கும் போது வெளில வச்சுட்டு தான் போகணும். ஸோ அவங்க பயோ செக்யூரிட்டியில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நியூசிலாண்டும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி, சாப்பாடு ஐட்டங்களோ இல்லை அனிமல் அதாவது பிளான்ட் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸோ எதுவுமே ஆஸ்திரேலியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதில். ஸோ ஆஸ்திரேலியா இமிக்ரேஷனோட கஸ்டம்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்தில். அதனால் கவனமாக இருக்குன்னு. நம்மகிட்ட தான் எதுவுமே இல்லையா, எனக்கு பிரச்சனை இல்லை. கோட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் இருக்குது இன்னும். இப்போ பாருங்க, வரும்போது தான் பாலினீஷியன் பாடல்ல, போகும்போதும் பாலினீஷியன் பாடல். பாருங்க, வரும்போதும் சரி மக்களை வரவேற்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறேன், இமிக்ரேஷனில் இருந்தது.
பட் இங்கேயும் பின்னாடி இமிகிரேஷன் இருக்காங்க, அதனால தான் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, ஓகே. போய் போட் பண்ணுவோமா? லாஸ்ட்டாக அந்த போர்டிங் இடத்துல எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த சைடு இமிகிரேஷன் இருக்குது. ஏதாவது தெரியாமல் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. நான் போர்டிங் அதை கிழிச்சிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய். அவ்வளோதாங்க, ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏற வேண்டியதாக. பயங்கர ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ சார். அட்டகாசமான ஃப்ளைட், நம்மளோட ஜெட் ஸ்டார் எப்படி நிற்குது பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நடந்து போய் ஃப்ளைட் ஏறுறது. இதெல்லாம் வந்து இந்த பசிபிக் தீவுகளில் தான் சாத்தியம். நம்ம ஊரெல்லாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது மாதிரி பார்க்கவே முடியாது வியூ. இங்கே பாருங்கள், அழகான இந்த பசிபிக் தீவு, சுற்றியும் மவுண்டன்ஸு அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. ஹலோ, அவ்வளோதாங்க, உள்ளே வரோம். ஜெட் ஸ்டார் உள்ளே போனால் 17A நம்மளுக்கு. Hi, how are you? Yeah, Welcome fine. on board. 17A. All right. It's a window one on the right for you. Thank you. Somewhere in the middle. தேங்க்யூ. உள்ளே போய் ஆஃப் பண்ணிடலாங்க நான். ஸோ வந்துருச்சுங்க உங்களுக்கு வந்து 17A விண்டோ சீட்டு. தேங்க்யூ. அவ்வளோதான். ஆஹா, இந்த தடவை விங்ஸில் தான் மாட்டியிருக்கு, பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் விண்டோ சீட் கிடச்சிது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் டீலுக்கு அப்புறம் கிளம்பியாச்சு. மணி 9:15. ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு ஃபுல்லுங்க. பீக் சீசனில் வந்து சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரத்துக்கு 3 ஃப்ளைட்டு தாங்க இங்கேருந்து சிட்னிக்கு. 3 ஃப்ளைட்டோ 4 ஃப்ளைட்டோ அப்படி மெதுவாக போயிட்டுருக்குறோம். அகெயின் நம்ம இன்டர்நேஷ்னல் டேட் லைனை க்ராஸ் பண்ணுறோம். நார்த் சவுத் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறோம் சிட்னிக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆக்லாண்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைனை க்ராஸ் பண்ணி இதுக்கு வந்தோம் டேரக்டாக குக் ஐலாண்ட்ஸ். அப்போ ஒரு நாள் முன்னாடி வந்தோம், ஃப்ளையிங் பேக் இன் டைம். ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து 7 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கே ஒரு நாள் தாண்டி போகிறோம். ஆல்மோஸ்ட் 22 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை காலையிலையா, சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு தான் போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. அப்போ குக் ஐலாண்ட்ஸில் வெள்ளிக்கிழமை மதியம் தான். பட் ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறது, வெள்ளிக்கிழமை மதியம் 4 மணி வருமா? கரெக்டு. ஆனால் சனிக்கிழமை வந்து அங்கே 1 மணி. ஸோ திரும்பவும் ஒரு இன்டர்நேஷ்னல் டேட் லைனை க்ராஸ் பண்ணுற ஃப்ளைட்டு, அதனால் அப்படியே ஒரு நாள் தள்ளி போகுது. மீண்டும் பசிபிக் பெருங்கடலை ஒரு 5000 கிலோமீட்டர் 7 மணி நேரம் பயணம் பண்ணி ஆஸ்திரேலியாவோட ஒரு மிகப்பெரிய சிட்டியான சிட்னிக்கு போக போகிறோம். என்ன தான் கேபிட்டல் கேன்பராவாக இருந்தால் கூட மிகப்பெரிய சிட்டி வந்து சிட்னி தாங்க. எப்படி வந்து ஆக்லாந்து மிகப்பெரிய சிட்டி, வெலிங்டன் இருந்தால் கூட கேபிட்டல், அதே மாதிரி தான். ஸோ இந்த அட்டகாசமான பசிபிக் குக் தீவுகளில் நம்மளோட நேரம் முடிவடையுது. மீண்டும் ஏதாவது ஒரு பசிபிக் தீவு வேறு ஏதாவது ஒரு சீசனில் கண்டிப்பாக வருவாங்க. ஒரு சில தீவுகள் தான் பாக்கி இருக்குது. இந்த பாலினீஷியன் தீவு இது முக்கியமாக பாக்கி இருக்குது நமக்கு. ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, தோங்கா பாக்கி இருக்குது. அது தவிர மைக்ரோனீஷியாவில் நிறையா தீவுகள் பாக்கி இருக்குது. அது வேறு ஏதாவது ஒரு சீசனில் கவர் பண்ணுவோம். மணி 9:20ங்க. 20 நிமிஷம் டிலேக்கு அப்புறம் கிளம்பியாச்சு. நம்மளோட வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 கடைசி நாட்டுக்கு கிளம்புறோம். குக் ஐலாண்ட்ஸ் டு ஆஸ்திரேலியா, சிட்னி. பாய் பாய் குக் ஐலாண்ட்ஸ். சூப்பராக இருந்தது 4 நாள். அடாடா, என்ன காட்சி! சூப்பராக ஏறிட்டு பாருங்க கடலுக்கு மேலே. சுற்றியும் எதுவும் கிடையாதுங்க. 2000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்க குட்டி இந்த நாட்டோட தீவுகள் தவிர. நடு கடலில் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு தீவில் இருக்கிறோம். வந்து கிளம்பிட்டோம். ஆஸ்திரேலியா நோக்கி போகிற வழியில் கண்டிப்பாக சமோவா இருக்கும், தோங்கா இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நியூ கலிடோனியா, இந்த 3 தீவுகள் தாண்டி தான் நம்ம சிட்னிக்கு போவோம். இங்கே ஒரு தீவு வருதுங்க, செம்மையாக இருக்குது இந்த தீவு. ஃபுல்லாக கோரல் ரீஃபு. ஒரு குக் ஐலாண்ட்ஸில் நம்ம மொத்தம் 15 தீவுகள்னு சொன்னோம்ல, அதில் ஒரு தீவு இதுங்க. வல்கானிக் தீவாட்டு இருக்குது. சென்டரில் ஒரு வல்கான் இருக்க மாதிரியே இருக்குது. சுற்றி கோரல் ரீஃப் தெரியுதா உங்களுக்கு? அந்த இது தீவு ஐட்டுடக்கியா இல்லை வேறு ஏதாவது தீவான்னு தெரியலையே. ஆஹா, கரெக்டாக விங்கில் மாட்டிட்டாங்க, மறைக்குது. நம்ம தீவு மாதிரி தான், சுற்றியும் கோரல் ரீஃபு, சென்டரில் மட்டும் மலைகள் இருக்குது. பர்ஃபெக்டாக அந்த கழுகு பார்வை பார்க்க முடியுது, இந்த மொத்த தீவோட கழுகு பார்வையும். அட்டகாசமாகும். அப்போ வேறு ஏதாவது தீவுகள் வருதானே, இல்லை தாண்டிடுமான்னு. மணி 3:10ங்க குக் ஐலாண்ட்ஸில். இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா பக்கத்தில் வந்துட்டோம். சிட்னிக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடலில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பறந்து ஆஸ்திரேலியா கிட்ட நெருங்கிட்டோம். ஈஸ்ட் கோஸ்ட் சிட்னி பக்கத்தில். இன்னொரு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரத்தில் இறங்கிடலாம்.
உலகத்தின் 6வது மிகப்பெரிய நாடான ஆஸ்திரேலியா, 7வது இந்தியா. ஆனால் இந்தியாவோட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 மடங்கு பெருசுங்க ஆஸ்திரேலியா. 2 to 3 மடங்கு பெருசு நிலப்பரப்பில். ஃபைனலாக கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தெரியுதுங்க கண்ணில். லேண்ட்மாஸ் வந்தாச்சுங்க. த லேண்ட் டவுன் அண்ட் மைட்டி ஆஸ்திரேலியா. ஹார்பர் பிரிட்ஜு தெரியுது, அந்த ஒப்பேரா ஹவுஸ் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஐகானிக் டெஸ்டினேஷன்ஸ் சிட்னியில் இதெல்லாமே. ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஹார்பருங்க உலகத்திலேயே. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஹார்பர் இது தான், சிட்னி ஹார்பர். ஏகப்பட்ட கப்பல்கள், லக்ஸுரி ஷிப்ஸும் சரி, கண்டெய்னர் ஷிப்ஸும் சரி, உலகம் ஃபுல்லாக இருந்து வந்துட்டு போகுது சிட்னிக்கு. அதனால தான் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருக்குது ஆஸ்திரேலியாவில். இவ்வளோ பெரிய மக்கள் தொகை உருவானதும் காரணம் இதுதான். ஏகப்பட்ட இந்தியர்கள், ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கில். ஸோ இது இந்த ஒரு பிரம்மாண்டமான பெருநகரத்தை இந்த கழுகு பார்வை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தாங்க. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மிகப்பெரிய சிட்டிங்க. சிட்டி சென்டருங்கிறது கொஞ்சம் சின்னது தான், பட் அவுட்ஸ்கர்ட்ஸ், இந்த சப்பர்ப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, வெளியில் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இதோட மிகப்பெரிய துறைமுகம் தான். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஆட்டம்குள்ளே வந்திருக்கோங்க. கரெக்டாக சம்மர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இலையுதிர் காலம் ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்ட்லேயும். பட் இந்த சீசனில் பெருசாக மழை பெய்யாது, இருந்தாலுமே பயங்கர இதாக தான் இருக்குது, மேகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 25 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா இறங்கிட்டு பார்த்தா தான் தெரியும் வெதர் என்னென்னு. நிறைய பெரிய பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. இந்த நிலப்பரப்பே அங்கங்கே கடல் உள்ளே வந்திருக்குது நல்லா. கிட்டத்தட்ட ஒரு ஆக்லாண்டு மாதிரி தான் இருக்குது. ஆக்லாண்ட்லேயும் இப்படி தான் உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கடல் உள்ளே வந்துருந்தது, பார்த்துருப்பீங்க நியூசிலாண்டோட கடைசி எபிசோடில். சிட்னியும் அதே மாதிரி தான். பாருங்க, திருப்பிட்டு வந்துட்டோம். இப்போ இறங்க போகிறோம் ஏர்போர்ட் பக்கத்தில். இங்கே சிட்டி சென்டரில் தாங்க பெரிய இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சிபிடி, இந்த ஹார்பர் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் சிபிடி. உள்ளுக்குள்ளே தண்ணி எவ்வளோ அழகாக உள்ளே வந்திருக்கு பாருங்கள். பே ஹார்பரு. ஆஸ்திரேலியா முதல் ஆஸ்திரேலியாங்கிற வேர்டு என் வந்து மைண்டில் பதிவானது வந்து அந்த 1992 வேர்ல்டு கப்புங்க. கிரிக்கெட் வேர்ல்டு கப் இங்கே தான் நடந்தது. அப்போ தான் முதல் டிவியில் வந்து நான் மேட்ச் பார்க்குறேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட் மேட்ச்சு, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் மேட்ச். 1 ரன்னில் தோக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. எனக்கு இன்னும் பசுமை ஞாபகம் இருக்குது. அது டிவியில் பார்க்கும்போது தான் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடே என் கணக்கு தெரியுதா. அதுக்கப்புறம் பாடல் பார்த்தது 96 அந்த இந்தியன் படத்தில். நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக SCG. அது நல்ல பெரிய ஸ்டேடியம், பார்த்தாலே தெரியும். இறங்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் ரொம்ப க்ளோஸாலாம் இல்லை, கடலில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியா வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம கணக்கில் சேர்த்துக்க முடியாது, கண்ட்ரி கணக்கில். பட் ஆனால் சேனல் கணக்கில் சேர்த்துக்கலாம். 59 முடிச்சிருந்தோமா குக் ஐலாண்ட்ஸோட, 58 நியூசிலாந்து, 59 குக் தீவுகள். இதோ நம்ம சேனலுக்காக 60வது நாடு ஆஸ்திரேலியா உங்களை திடுதிப்புடன் வரவேற்கிறது. பயங்கரமாக இருந்ததுங்க லேண்டிங் நியூஸ். என்ன சவுண்டு இங்கே பார்த்தீங்களா? ஹார்பரு. ஹார்பர் ஒட்டியே இது இருக்குதுங்க ஏர்போர்ட்டு. 2018 முதல் முறையாக இங்கே தான் வந்தேன், ஃபேமிலியோடு வந்திருந்தேன் டூரு. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்லேயே ஹார்பர், மிகப்பெரிய ஹார்பர். அதனால எல்லாம் கண்டெய்னர்ஸோடு நின்றுருக்கலாம், கப்பல்கள்லாம், சரக்கு கப்பல். ஸோ நம்ம சேனலோட 60th கண்ட்ரி ஆஸ்திரேலியா, த டவுன் அண்டர் வெல்கம்ஸ் யூ. அரைவல் ஃபார்ம் அதே மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸு, முக்கியமாக அந்த பயோசெக்யூரிட்டி, ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்களா, அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, சாப்பாடு ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா, அதெல்லாம் நோ கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் எஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது இதுக்கு போயிருக்கீங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ் கடந்த 30 நாள். நம்ம நியூசிலாண்டில் ஒரு 2-3 லேக், நிறைய லேக்ஸ் பார்த்துருந்தோம். அதனால் உண்மையாக எஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். நியூசிலாண்டோட டூரிஸ்ட் லேக்ஸ்லாம் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாம் ஓகே. எங்கே தங்க போகிறோன்னு போட்டிருக்காங்க, அது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு, இறங்கிட்டு பேசுவோம். ஓகேவா? எங்கே போய் தங்க போகிறோம், யார் கூட தங்க போகிறோம், ஹாஸ்டலா
இல்லை வேறு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, மற்றபடி ஓகே தான். வந்தாச்சு, இறங்க வேண்டியது தான். போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளைட் ஏறுது பாருங்க மேலே. என்ன ஃப்ளைட் தெரியுங்களா? செபு பசிபிக், ஃபிலிப்பீன்ஸோட லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. மணிலாக்கு இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது சிட்னிக்கு. ஸோ ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்க, இந்தியன்ஸ் மாதிரியே. ஸோ அதனால் டைரக்ட் ஃப்ளைட் விட்டுருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஆஃபரில் இப்போ எப்படி ஏர் ஏஷியா ஃப்ளை ஸ்கூட் இருக்குது நமக்கு இந்தியா, இந்த மலேசியா, சிங்கப்பூர் பேஸ் லோ காஸ்ட் இல்லை, அதில் மாதிரி செபு பசிபிக் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா செம்ம சீப். ஒரு 10,000 ரூபாயிலே வந்துடலாம் ஆஃபரில் எல்லாம் கிடச்சிதுன்னா. 10,000 ரூபாய் டு 5,000 ரூபாயில் ஒன் வே. இந்த நாட்டோட ஏர்லைன் வந்து மெயினாக 2 ஏர்லைன்ஸ் இருக்குது. ஃபுல் ஏர்லைன்ஸ், அதாவது கான்டார் சர்வீஸ் இவங்களோட நேஷ்னல் கேரியர். அது தவிர வெர்ஜின் ஆஸ்திரேலியா இருக்குது. அப்புறம் நம்ம வர்ற இந்த ஜெட் ஸ்டார், இது வந்து அந்த கான்டாஸோட லோ காஸ்ட்டு இது. ஸோ மொத்தமாக 3 ஏர்லைன் தான் மெயின் ஏர்லைன் இந்த நாட்டை பொறுத்தவரை. கான்டாஸ், வெர்ஜின் ரெண்டுமே ஃபுல் கேரியர். லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து இப்போ நம்ம இருக்க இந்த ஜெட் ஸ்டார் ஏஷியாவில் ஜெட் ஸ்டார். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. எவ்வளோ பெரிய ரன்வேலேயே 10 நிமிஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நிற்குதுங்க. இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் நிறைய இடங்கள்ல இருக்குங்க. சென்னையிலேருந்து இல்லை டைரக்ட் ஃப்ளைட்டு. பெங்களூர்லேருந்து சிட்னிக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. இவங்களோட கான்டாஸ் சர்வீஸ் இருக்குது. அரௌண்ட் உங்களுக்கு மினிமம் 50,000 to 60,000 வரும் ரவுண்ட் ட்ரிப்பு. பீக் டைம்லலாம் 80,000 1 லட்சம் வரைக்கும் போகும். பட் ரொம்ப சீப்பஸ்ட்டு 50,000 to 55,000 ரூபாய்க்கு எடுக்கலாம் ரவுண்ட் ட்ரிப்பு. இதுவே மும்பை, டெல்லியிலேருந்து ஏர் இண்டியாவும் விட்டுருக்கான் மெல்பர்னுக்கும் சிட்னிக்கும். கான்டாஸ் சர்வீஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, மாற்றி தான் வரணும். ஒரு ஃப்ளைட் மாற்றணும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, இல்லைனா மலேசியன் ஏர்லைன்ஸ், தாய் ஏர்வேஸ், கத்தை பசிபிக், இதெல்லாமே வருது. பட் பெஸ்ட் ஆப்ஷன் சிட்னி வருது, மெல்பர்ன் வருது, எல்லாமே மெயின் சிட்டிஸ் எல்லாமே நம்மளோட 2 லோ காஸ்ட் ஏர்லைன், ஏர் ஏஷியாவோ இல்லைனா ஃப்ளை ஸ்கூட்டில் வந்துடுங்க. ரவுண்ட் ட்ரிப் ஒரு வெர்ஜின் ஆஸ்திரேலியா போகுது பாருங்க. ரவுண்ட் ட்ரிப்பே வந்து 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாயில் எடுத்துடலாம் ஆஃபரில் எடுத்தீங்க அப்படின்னா. லாஸ்ட் மினிட்ல எடுத்திங்கன்னா 50,000 ரூபா வரும் லோ காஸ்ட் ஏர்லைன்லேயே. அது யூரோப்லேருந்து வராங்கல்ல ஆஸ்திரேலியா, அவங்கெல்லாம் வந்து டிரான்சிட் வந்து கல்ஃபில் மாற்றி வருவாங்க, எமிரேட்ஸ்லேயோ, எத்தியோலையோ, கத்தார்லேயோ. ஓகே, தேங்க்யூ. கங்காரு தேசத்தில் கால் வைத்து விட்டோம். வெல்கம் டு ஆஸ்திரேலியா. அப்பா, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட சேனலுக்காக 60வது நாடுங்க கங்காரு தேசம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ வீசா இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே தங்க போகிறேன்னு கேட்க போகிறாங்க, அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறேன், அது தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேங்க, டன். அப்படியே போகலாம். இமிக்ரேஷன், கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. வெற்றி. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கேள்வி இல்லை, பக்காவாக முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் ஒரு கேள்வி இல்லைங்க. கொடுத்தேன், ஸ்கேன் பண்ணாங்க பாஸ்போர்ட்டை, எதுவுமே பண்ணல. என்ட்ரி சீல் வைக்கல. நான் அப்புறம் கேட்டேன், எனக்கு ஒரு என்ட்ரி சீல் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன், அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ்க்கு வந்தேன். கஸ்டம்ஸில் வந்து லேக்ஸ் மட்டும் போயிருக்குன்னு டிக் பண்ணியிருந்தேன்ல, எங்கேன்னு கேட்டாங்க. நியூசிலாண்டில் சில லேக்ஸ் நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ட்ராவல் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கும் எதுவும் சொல்லலை, ஓகேன்னு சொல்லி விட்டாங்க. நம்ம பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி எதுவுமே செக் பண்ணல கஸ்டம்ஸில். அவ்வளோதான், அப்படியே வெளியில் போய் சொல்லிட்டாங்க எக்ஸிட்டு. நீங்கள் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கு தனி கிளியரன்ஸ் மாதிரி போகணும். அங்கே உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒரு கேள்வி இல்லாமல் ஆஸ்திரேலியா மீண்டும் வந்தாச்சு. எனக்கு 3வது முறை பர்சனலாக. 2018 சிட்னி வந்தேன் ஃபேமிலியோட, 2019 பெர்த் வந்தேன், மீண்டும் சிட்னி, மீண்டும் நியூ சவுத் வேல்ஸ். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நியூ சவுத் வேல்ஸ் வந்தாச்சு. பயங்கர சந்தோஷம் எனக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டோம். நீங்கள் சிம் கார்டு வாங்குறதுனா வாங்கலாம், பட் இங்கே வேண்டாம், இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. நம்ம எப்படி நியூசிலாண்டுக்கு இது பண்ணமோ அதே மாதிரி நம்ம உட்காந்து பேசுவோம். நியூசிலாண்டுக்கு எப்படி இது பண்ணமோ அதே மாதிரி ஈசிம் போட்டுடலாம். trip.com இருக்குல்ல, அதில் வந்து ஈசிம் அவைலபிளாக இருக்குது. அரௌண்ட் 1000 rupees ரேஞ்சுக்கு பயங்கர சீப்பஸ்ட் ஈசிம் கிடைக்கும். நான் பார்த்து போடுறேன், நான் உங்களுக்கு போட்டுட்டு சொல்கிறேன் என்ன இதுன்னு. ஸோ இப்போது எங்கே போகிறோம் கேள்வினா, அட்லீஸ்ட் எப்போ கிளம்புறீங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை காட்டுங்க, எங்கே தங்க போகிறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எந்த கேள்வியும் கேட்கலங்க. ஒரு கேள்வி இல்லைங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு இதை இது பண்ணலாம். கொடுத்தேன், ஸ்கேன் பண்ணாங்க, திரும்ப கொடுத்துட்டாங்க, ஓகே கோ அப்படின்ட்டாங்க. நானே அதுக்கப்புறம் தான் பேசினது, ஒரு என்ட்ரி ஸ்டாம்ப் கொடுக்க முடியுமான்னு என்ட்ரி ஸ்டாம்ப் கொடுத்தாங்க. இல்லைன்னா ஒரு வார்த்தை பேசாமல், ஹலோ மட்டும் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஒரு வார்த்தை பேசாமல் இந்த இமிக்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்தவரை, நியூசிலாண்டில் கூட கேட்டாங்க எப்போ கிளம்புற, ஃப்ளைட் டிக்கெட் காட்டுன்னு சொல்ல, என்ன டேட் கிளம்புற, என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம், நம்ம பிளானை கேட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளான் கேட்கல. ஏன்னா வீசா கொடுத்துட்டா
வீசா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவ்வளோ செக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கண்ட்ரிக்குள்ளே போகும்போது இந்த கிராஸ் கொஸ்டின்ஸு எதுவுமே கேட்கறதில்ல. எங்கே தங்க போகிறன்னு கூட கேட்கல, அந்தளவுக்கு நம்புகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி போயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பாஸ்போர்ட் இது பண்ணும்போதே கிளியராக வந்துடும் ஆஸ்திரேலியாவுக்கு 3rd டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போது சிட்னியில் ஆஸ்திரேலியா போய் தங்க போகிறோம் இல்லை. சரி, அப்போது ஒரு வேளை சப்ஸ்கிரைபர் கூட தங்க போகிறோமா? அதுவும் இல்லை. இந்த தடவை முதல் முறையாக என்னோடய உயிர் தோழன் ஃப்ரெண்டு கூட தங்க போகிறேங்க. பாலகுமார் சின்னசாமின்னு சொல்லிட்டு பாலான்னு கூப்பிடுவோம். பாலாவும் நானும் ஒன்றா அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்குல்ல கோயம்புத்தூரில், அங்கே வந்து BE ஒன்றா படித்தோம். BE மெக்கானிக்கல் 2000 to 2004 பேட்ச் நாங்கள். அதுக்கப்புறம் சென்னையில் இருந்தான் பாலா. அதுக்கப்புறம் வந்து 2015 வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 2019-20 வந்து 20 or 21 வந்து சிட்டிசன்ஷிப் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பாலா வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். ஓகேவா? ஸோ அவன் ஸோ ஒரு உயிர் தோழன் இங்கே இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஹாஸ்டலில் தங்கினா வந்து அவனும் ஏற்றுக்க மாட்டான், நமக்கும் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் தங்க போகிறோம். ஓகே? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் நண்பனானவங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னோட 26 வருஷ நண்பன், அமிர்தா காலேஜ் ஃப்ரெண்டு பாலகுமார். ஸோ வெளியில் போய் அவனை பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்படி பார்த்துட்டே வாங்க. இருங்க, நான் ஃபஸ்ட்டு வைஃபை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நண்பனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரெண்டே டைரெக்டாக வந்துட்டாருங்க உள்ளே. இப்போ தான் கால் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்துட்டான். இவன் தான் வந்து பாலகுமார், என்னோட வந்து காலேஜ் உயிர் நண்பன். நாங்களாம் ஒன்றா படித்தோம் BE மெக்கானிக்கல் அமிர்தாவில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம். மிக்க நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் மாதிரி நன்றி சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, போலாம். இன்னும் உள்ளே வரலாமா? நீ எங்கே நிறுத்தி வந்திருக்க காரை? பார்க்கிங், P7 பார்க்கிங். ஓ, சரி. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கு. ஓகே. அங்கேருந்து உள்ளார வந்துட்டு இது வரைக்கும் விளாட்லாம். நாங்கள் இன்னும் மேலே வரைக்குமே போகலாம். இங்கே ஓகே ஏர்போர்ட்டில் மேலே வந்து சாப்பிடவும் செய்யலாம். ஓகே. பார்த்தீங்க, நம்ம ஊர் மாதிரி வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க. வெளியே வந்து அமுச்சு விட்ருவாங்க. முதலாவது சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம விசிட்டர் இதை எடுத்துகிட்டு வந்து அந்த இது வரைக்கும் போகலாம். இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம முதல்ல வெளியே நின்றுக்கணும். இங்கே பாருங்கள், டொமஸ்டிக்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஐடி கார்டு கூட கட்ட தேவையில்லை. ஆன்லைன்லேயே நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேட்டுக்கு போயிடலாம். அதாவது செக்இன் இது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த செக்இன் கவுண்டர்ஸ்க்கு இதுக்கே போகணும். அதாவது பேகேஜ் போடுறதா இருந்தால் தான் செக்இன் பேகேஜ். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து செக்யூரிட்டி முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிடலாம். ஈவன் ஐடி கார்டு கூட வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படியே டிக்கெட் நம்ம மொபைலில் காட்டி ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம் ஃப்ளைட்டுக்கு. அந்தளவுக்கு மக்களை நம்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க வாங்க. இது வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் தங்கியிருக்கேன், சப்ஸ்கிரைபர்ஸோட பேசியிருக்கேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்டோட இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது லாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் இது வரைக்கும் நான் லாக் பண்ணி பார்த்ததில்ல. அவங்களுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், எனக்குமே பயங்கர கூச்சமாக தான் இருக்குது. அது போக போக சரியாயிடும். எனக்கு இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்குது. ஓகே. நண்பனை பார்த்தது, அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அவனை ஹோஸ்ட் பண்ணுறது, இட் வில் பி ப்ளஷர் ஃபார் மீ. மிக்க சூப்பர். போகலாம். அவ்வளோதாங்க. அப்படியே வெளியில் வந்தோம். அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங்கு அப்படியே வந்தாச்சு. போய் ஏறுவாங்க. பாலாவோட வீடு வந்து டென்ஹம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் சப்பர்ப்ஸில் இருக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா இங்கேருந்து? 30 minutes. 30 minutes. ஓகே. 30 to 35 minutes. மோட்டர் ஐவாயில் இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தானே போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். ஓகே. அங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய பில்டிங்கு. அது ஃபுல்லாக பார்க்கிங் தான். ஏர்போர்ட் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். நம்ம எடுக்க போகிறது மோட்டார்வே M5 எடுக்க போகிறோங்க. மோட்டார்வே ஸ்டேட் ஹைவேவா இது? மோட்டார் இந்த ஊரில் மோட்டார்வே அப்படின்னு நிறைய மோட்டார்வேஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நல்லா சைஸ்டு ரோட்ஸு, ஓகே, ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி. ஓகே. ஸோ டோல் அதெல்லாம் நம்ம ஊரில் எப்படி டோல் இருக்கோ அதே மாதிரி இங்கே மோட்டார்வேக்கு டோல். ஓகே. ஸோ என்னதான் நம்ம நியூசிலாண்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா கூட, நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக வந்து மலைகளை நிறைந்த நாடுங்க. அதனால எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன ரோட்ஸ், நேரோ ரோட்ஸாக பார்த்துருப்போம். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 6th largest கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்ட்லேயே வந்து நிலப்பரப்பில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற கண்ட்ரி. அதனால் பெருசாக மலைகள் அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லா ரோட்ஸ்லாம் நல்லா ப்ராடாக போட்டிருக்காங்க. சிட்னியில் மலைகள் இருக்குது கம்மி, பட் அவுட்டர் போக போக இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதான்
பட் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு. நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக, ஏன்னா நியூசிலாண்டு ஃபுல்லாகவுமே மலையாக தான் இருந்தது, ஏகப்பட்ட மலைகள். அது சவுத்தில் ஃபுல்லாக அந்த சதர்ன் ஆப்ஸ். நைஸ். இங்கே மேக்ஸிமம் 100 120 மோட்டார் வேஸில் 100, ஒரு சிலதுலலாம் 110. ஓகே. நியூசிலாண்டில் பார்த்த மாதிரி தாங்க. அங்கே மேக்ஸிமம் நம்ம சவுத் ஐலாண்டில் 100 பார்த்தோம். இங்கே வந்து மெயின் ஹைவேஸ் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம 120 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். சில ஸ்டேட்ஸ் பொறுத்து மாறுபடும். மோஸ்ட்லி ஆமாம். ஓகே. NSW ஃபுல்லாக 110 தான் மேக்ஸிமம். ஓகே. நான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஓட்டியிருக்கேன். நான் சொன்னல உங்களுக்கு, ஃப்ரெண்டோட வந்திருந்தேன், ஒரு கார் ரெண்ட் எடுத்து ஓட்டியிருந்தேன். அங்கேயும் 110 தான். சில ஸ்டேட்ஸில் வந்து 120 வரைக்கும் மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க. மொத்தம் 6 ஸ்டேட்டு, 2 ப்ராவின்ஸு. இவங்களோட கேபிட்டல் வந்து ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லிட்டு ACTன்னு சொல்கிறாங்க. அது இங்கேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அதுதான் கேன்பரா. 2.5 மணி நேரமா? 2.25 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே. அரௌண்ட் அப்போ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, மோர் தென் தட் இருக்கும். ஆனால் வந்து டிரைவ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே. ஸோ அப்படியே போகிற வழியில் பெட்ரோல் போடலான்னு வந்தேங்க. ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட் இடம் பெட்ரோல் போடுறதுக்கு, காஸ்ட்கோ கேசோலின். இந்த காஸ்ட்கோ எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய இதுங்க, ஹோல்சேல் ரிட்டைலு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். ஆனால் எது வேணாலும் எல்லாம் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வால்மார்ட்டு காஸ்ட்கோ அமெரிக்காவில் இருக்கிறது, அதே தான் இங்கேயும் இருக்குது. ஹோல்சேல் இது. ஆமாம், பல்க்கு. இங்கே எல்லாமே பல்காக தாங்க இருக்கும். சின்ன கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்காது, குவான்டிட்டிஸ்லாம். ஸோ அதனால் எது எடுத்தாலும் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது இதுதான், காஸ்ட்கோ தான். இன்னைக்கு வந்து ப்ரீமியம் பெட்ரோல் வந்து 208.7 சென்ட்ஸ் போட்டுருக்காங்க. ஜென்ரலாக வந்து இது வந்து 1 வீக் முன்னாடி வந்து 172ல இருந்தது. அப்புறம் இந்த வார் ப்ராப்ளம்னால இந்த ஒரு வாரத்துலேயே டக்கு ஏறிட்டு இருக்கு. வார் ப்ராப்ளம்னால 30 சென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எங்கப்பா. ஆனால் இது ப்ரீமியம் பெட்ரோலுக்கு. ஓகே. நார்மல் 9100 அது வந்து 170க்கு கம்மியாக இருக்குது. ஜென்ரலாக நார்மல் பெட்ரோல் வந்து இங்கே காஸ்ட்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 160 வரும். ஓகே. 150னா இப்போ என்ன வருது உங்களுக்கு? 100 ரூபா பக்கம் தான் வருதுங்க. நம்ம ஊர் ரேட்டு தான் ஆல்மோஸ்ட் வருது. 64 ரூபா ப்ளஸ் ஒரு 30, நம்ம அரௌண்ட் 100 ரூபா வரும். நம்ம ஊர் ரேட்டு தான் வருது. ஆனால் இங்கே வந்து அந்த பெட்ரோல் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நம்மளோட இங்கத்தோட நார்மல், இங்கே காஸ்ட்கன்ட் இல்லை, ஜென்ரலாக இங்கே வர, ஏன்னா இங்கே வந்து ஃபியூல் எமிஷன் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அதனால இந்த நார்மல் பெட்ரோலே தே ஹேவ் அ பிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுவே வந்து நம்ம இந்தியாவோட கொஞ்சம், நம்ம இந்தியாவில் நான் நல்லது போகணும்னா 95 போகணும். 95, 98. ஆமாம், 98. அங்கத்தோட 98 வந்து இங்கே வந்து ஒரு 95, 91 மாதிரி இருக்கும். ஓகே. வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம நண்பர் பாலா அவர்களோட வீடு. ஸோ டென்ஹம் கோர்ட்டுக்கு ஏரியா வந்துட்டோங்க. இதான் சப்பர்பு, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஹலோ. ஸோ இவங்க வந்து புஷ்பலா தான். நல்லா இருக்கீங்களா? ஹலோ கண்ணு, நல்லா இருக்கீங்களா? என்ன இடையில தெரியுதா? சூப்பர், தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து புஷ்பலா தாங்க. இவங்க வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம் அமிர்தாவில். வந்து அமிர்தா மேட்ஸ். இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறது அவங்கள. இவங்க வந்து பாலகுமார் அவங்களோட பொண்ணு உதிஷா. ஹலோ உதிஷா, என்ன படிக்கிறீங்க? 6th கிரேட் படிக்கிறீங்களா? சூப்பர், வெரி நைஸ் டு மீட் யூ. குழந்தை எப்போ உங்களை பார்த்தது நான்? ஆமாம், அதுக்கப்புறம் எப்போ பார்த்தோம்? இல்லை, குழந்தையில பார்த்தது. ஓகே. சரிங்க, அப்படி இன்ட்ரோ முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, ஓகே. ஸோ நம்ம பாலா வீட்டில் தான் தங்க போகிறோம் 4 நாள். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை மதியம். அடுத்த ஃப்ளைட் நமக்கு இங்கேருந்து குயின்ஸ்லாண்டு போகிறது கெய்ன்ஸுக்கு வந்து புதன்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ அட்டகாசமாக ஒரு 4 நாள் வந்து இந்த சிட்னியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போதைக்கு போயிட்டு நான் அப்படியே புறப்பட்டு கிளம்புறேன். அடுத்து என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. பிளான் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஈவினிங் சிட்னி. ஓகேவா, பாய். அவ்வளோதாங்க. அடுத்து நண்பர் வீட்டில் சாப்பிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு ட்ரிம் பண்ணி. அதனால் ஒரு ட்ரிம்மிங் போகலான்னு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே எப்போ பண்ணோம்? சீசன் 12 தஜிகிஸ்தானில் போய் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஹாஸ்டல்லேருந்து நடந்து போய் ஒரு கடையில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு பார்பர் ஷாப் இருக்குது, அதுக்கு தான் வந்தோம் ட்ரிம் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு மால் மாதிரியாட்டிருக்கு, எல்லாமே இருக்குது. அப்படியே உள்ளே வந்தாங்க, மாலுக்குள்ளே வந்தாங்க பாருங்கள். ஸோ இதுதான் பார்பர் கடை. பல நாட்டு பார்பர் கடை நம்ம பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா பார்பர் கடை முதல் எபிசோட்லேயே பார்க்க போகிறீங்க. எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரிம்மிங்கை போட்டுருவோம். ஓகேவா?
Okay. Yes, India. Thank you. Thanks for that. It's great. Robin. Welcome. Enjoy your stay, my friend. Thanks, brother. Bye-bye. அவ்வளோதாங்க, பட்டாசா பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எபிசோடில் வந்த மாதிரி ஆயிடுச்சா? இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ சூப்பராக போய் ஆஸ்திரேலியாவை கண்டினியூ பண்ணுவோம். அது யூஸ் பண்ணலாம். சரி, எத்தனையோ நாட்டில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம். இது ஒரு வித்தியாசமாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. எவ்வளோன்னு தெரில, நண்பர் முட்டிக்காமல் முட்ட மாட்டேன்னு கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு $20 இருக்கும்னு நினைக்கிறேன். 20யா? ஓகே, அதான் 20 தான். இப்போ ஆல்மோஸ்ட் 1300ங்க. ஓகே, போய் குளிச்சு புறப்பட்டு கண்டினியூ பண்ணுவோம் விலாகமா. மணி மாலை 5:30ங்க. அவ்வளோதான், குளிச்சு புறப்பிச்சு கிளம்பியாச்சு. உங்கள் குமார் பாருங்க, அப்படியே சும்மா ட்ரிம்மெல்லாம் மட்டும் சூப்பராக இருக்குண்ணா. பிடிச்சிருக்கா? போகலாமா? சிட்னி சுற்றி பார்த்துருவோமா? வாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரங்க போயிட்டு சிட்னியோட உலக புகழ்பெற்ற அந்த ஹார்பர் பிரிட்ஜ், முக்கியமாக இவங்களோட அந்த ஒப்பேரா ஹவுஸு, அந்த ஹார்பர், அப்புறம் சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க. சிட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. ஹார்பர் பிரிட்ஜு எங்கே பாருங்க, ஏர்போர்ட் வழியே தான் போயிட்டுருக்கோம். M5 ஹைவேல. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. எமிரேட்ஸ் நிற்கிது. இல்லை போட்டாங்களாட்டு இருக்குது, வார் முடிஞ்சோட தான் எடுக்கிறதுக்காக. எமிரேட்ஸே அந்த பக்கம் எத்தி எடு. நம்ம ஃப்ளைட்டே இப்படி வந்து டேர்ன் ஆச்சு. இது ரெண்டுமே பார்த்தோமே வரும்போது. வந்தாச்சுங்க. 45 மினிட்ஸ் பயணம் பண்ணி வந்து விட்டோம் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிட்னி. ஸோ மெயின் ஃபினான்ஷியல் இது எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு வைங்களேன். ஐடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட இருக்கலாம் சில கம்பெனிஸ். இது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் இங்கே ஹார்பர் இருக்கிறதுனால. ஓகேங்க, வந்தாச்சு. இந்த அட்டகாசமான ஆஸ்திரேலியாவின் ஐகானிக் அல்லது சிட்னியின் ஐகானிக் ஹார்பர் பிரிட்ஜ். 2018 நான் ஃபேமிலியோட இதே இடத்துக்கு வந்திருந்தேங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இந்த இடம் உங்களுக்கு மறக்கவே முடியாது. முதல் அந்த இந்தியன் படத்தில் டெலிஃபோன் மணி போல் பாட்டு வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜ்லேயும் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து ஒரு க்ரூஸில் போகிற மாதிரியும் இருக்கும் இந்த கடலில். ஸோ அதுலேயும் எடுத்திருப்பாங்க. அந்த பக்கம் ஒப்பேரா ஹவுஸ் இருக்கும். டக்குன்னு வரல, இப்போ தான் வருது. ஒப்பேரா ஹவுஸ்லையும் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு ஐகானிக் டெஸ்டினேஷன் வைங்களேன். நீங்கள் ஆஸ்திரேலியான்னு அடித்தாலே அந்த உள்ளூரில் இருக்கிற சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் இருக்க அலைஸ் ஸ்ப்ரிங்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த மிகப்பெரிய ஒரு மோனோலித்திக் ராக்கு. அது தவிர இந்த சிட்னி பிரிட்ஜ் வரும் உங்களுக்கு கன்ஃபார்மாக. ஸோ அந்த சிட்னி பிரிட்ஜு, ஒப்பேரா ஹவுஸ் இதுலேயே போனீங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். இது வந்து அந்த அட்டகாசமான ஸ்டீல்லையே செஞ்ச ஆர்க் பிரிட்ஜுங்க. 1932 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வருஷம் நியூ இயர் அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ பிரமாதமான ஒரு கிட்டத்தட்ட இந்த எண்டு டு அந்த எண்டு வந்து ஒரு 1100 இதுங்க மீட்டர், 1 கிலோமீட்டர் வரும் அந்த பிரிட்ஜு. கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, 2 ஸ்டோன் பிரிட்ஜு இது மாதிரி கட்டி அதில் வந்து ஒரு ஆர்ச் கரெக்டாக வளைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அட்டகாசமான சிட்னி ஹார்பர். அழகாக வந்து அந்த பசிபிக் பெருங்கடல் நல்லா உள்ளே வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய ஹார்பர் இந்த சிட்னி ஹார்பர் தான். இப்போ நம்ம மெயினாக எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே வந்து சனிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு 9 to 9:10 ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்கே பயங்கரமாக ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். மணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 மணி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? இந்த விலாகையும் முடிச்சிடுவோம். இந்த ஆஸ்திரேலியாவில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் வந்து இருக்காங்க. எவ்வளோ பெரிய நாடு, உலகிலேயே வந்து 6வது மிகப்பெரிய நாடு. ஆனால் மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி கூட இல்லை, 3 கோடி தான். அதில் முக்கியமாக இப்போ நம்ம இருக்கிற இந்த பசிபிக் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த சிட்னியில் தான் அதிகமாக இருக்காங்க. சிட்னியில் மட்டுமே ஒட்டுமொத்த நியூசிலாண்டோட மக்கள் தொகையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க சிட்னியில். ஸோ
என்னதான் இது வந்து சிட்டி இல்லைன்னா, அதாவது கேபிட்டல் இந்த நாட்டோட தலைநகரமாக இல்லைன்னா கூட இந்த நாட்டோட மிகப்பெரிய சிட்டி பாப்புலேஷன் வைஸும் சரி, ஏரியா வைஸும் சரி, இந்த அட்டகாசமான சிட்னி தான். இதோ வந்தாச்சு, இந்த ஐகானிக் ஆப்பரா ஹவுஸ். இது ஒப்பேரா ஹவுஸ்ன்னு சொல்கிறதா, ஆப்பரா ஹவுஸ்ன்னு சொல்கிறதா, எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்கள், அதுலேயும் சரியான கூட்டம். அதனால் வந்து காரை வந்து பார்க்கிங் போட்டுன்னு போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஒப்பேரா ஹவுஸ்க்கு. உள்ளே போயிருக்கீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் பாட்டு பாடிருக்கீங்களா? ஓ ஓகே ஓகே, சூப்பர். சரி சரிங்க. ஓ சரி சரி. இங்கே வந்து சுற்றி கீழே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கேன். முக்கியமாக இங்கே உள்ளே எல்லாம் நம்ம டக்குன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இல்லைன்னா அதுக்கான பாஸ் வந்துன்னா நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். நான் ஒரு இதே இடத்துல இப்போ அந்த மக்கள் நின்றுருக்காங்கல்ல, அதே இடத்துலையே வந்து கமல், மனிஷா கோயிலெல்லாம் அந்த குரூப் டான்ஸர்ஸ் எல்லாமே ஆடுவாங்க. அங்கே நடுவாங்க, அங்கே நடக்கும். அப்புறம் க்ரூஸில் இதில் வழியாக போகிறதுல வந்து அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு ஃபேமஸ் ஸ்டீல் ஆர்ச் பிரிட்ஜ். கிட்டத்தட்ட எவ்வளோ 1932 ஆல்மோஸ்ட் ஒரு 90 வருஷம் பார்க்க ஆக போகுதுங்க இது கட்டி. ஸோ சிட்னினாலே முதல் மக்கள் வந்து பார்க்குறது இந்த அட்டகாசமான பிரிட்ஜு தான். இந்த பக்கம் சிட்டி, இந்த பக்கம் பிரிட்ஜு, இந்த பக்கம் அட்டகாசமான இந்த ஓப்பரா ஹவுஸ். இதோட அந்த வடிவமைப்பு தான் ஒரு மாதிரி லோட்டஸ் மாதிரி, அது அந்த இதழ்கள் இருக்கும்ல இப்படி, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ மணி இரவு 8, சன்செட் ஆயிடுச்சு. இப்போ லைட்லாம் போட்டு சும்மா ஜகன்னு மின்னுது ஹார்பர் பிரிட்ஜு. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ பயணிகள் க்ரூஸ் ஒன்று அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. இதில் நம்ம எல்லாம் பயணம் பண்ணலாம். இதை பற்றின நிறைய தகவல்கள் இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு காலையில் வந்துட்டு ஓவரால் சிட்னியோட ஹிஸ்ட்ரி, இந்த ஹார்பர் பிரிட்ஜு மேலேயும் ஏறலாங்க, அந்த டாப் வரைக்கும் ஏற முடியும். நம்ம அது தனியாக டிக்கெட் எடுக்கணும், அதை நான் பிளான் பண்ணி எடுத்துட்றேன். ஸோ இந்த ஹார்பர் பிரிட்ஜு, இந்த டோட்டல் ஓவரால் சிட்னியோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் முக்கியமாக இந்த ஒப்பேரா ஹவுஸ் பற்றி இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பார்த்துடலாம் மண்டே மார்னிங். ஓகேவா? பயங்கர பிரம்மாண்டமாக ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல இந்த கட்டடம். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னே சொல்கிறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட விஷயம் போயிருக்கு. 1957 ஆரம்பித்து கட்டினதுங்க. அனிருத் ஜூனில் வராருக்கு. இது பார்த்தேன், அனிருத் சிட்னியில் ஒரு நாள், மெல்போர்னில் ஒரு நாள், ஆக்லாண்டில் ஒரு நாள். அனிருத் வந்து லாஸ்ட் டைம் வந்தபோது மேசிவ் ஹிட். ஓகே, அனிருத் தான் இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த டாப். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அதுதான் அப்புறம் மெயின். ஏஆர் ரஹ்மான் ஹிட்டு. ஆனால் அதை காட்டிலும் வந்து தாண்டது வந்து அனிருத் தான். ஓகே, அனிருத்தோட வசூல் வந்து ரெக்கார்டு இங்கே. ஓகே ஓகே. இந்தியன் ஆர்டிஸ்டோட இது வந்து அனிருத் தான் லாஸ்ட் ரெக்கார்டு. கான்சர்ட் $100 இருக்குமா? ஓ, லாஸ்ட் டைம் வந்து மினிமமே வந்து $250 இருந்தது. எங்கப்பா, $250 ஆல்மோஸ்ட் 18,000 ரூபாங்க. ரொம்ப தூரம் மேலே. அதுவே $250. ஸோ இந்த டைம் வரும்போது 150லேருந்து இருக்கு. ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சார் சேல்? ரீசேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. நல்லதாங்க. மணி 8:20. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக டார்லிங் ஹார்பர் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஒரு சில நிமிடங்களில் போய்விடுவோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம்னா 9 மணிக்கு அட்டகாசமான அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துடலாம். ஸோ காரில் வந்துட்டு அப்படியே பார்க்கிங் பண்ணி உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் வந்து ஐசிசி சென்டர் சிட்னி, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர். ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டோர் சென்ட்ரு. ஸோ இங்கே தான் நடக்க போகுதுங்க. இப்போ பேசிகிட்டு இருந்தோம்ல அனிருத் கான்சர்ட் வர ஜூனில், அது வந்து இங்கே தான் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து சிட்னியோட ஃபேமஸ் டார்லிங் ஹார்பர். இங்கே தான் கரெக்டாக 9 மணிக்கு வாரம் சனிக்கிழமை வந்து அந்த ஃபயர் ஷோ நடக்கிறது. ஃபயர் ஷோ கிடையாது, சாரி, ஃபயர் ஒர்க்ஸு. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஃபுல்லாக. ஸோ இங்கே தான் நடக்கும். நம்மளும் வெயிட் பண்ணுவோம். மணி 8:40, இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது. வெயிட் பண்ணி சூப்பராக இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சிடலாம். மழை பயங்கரமாக தூருது, அதனால் மக்கள் எல்லாம் அப்படி சைடில் அழகாக இதில் உட்காந்துருக்காங்க, நலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா இந்த கம்பி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நிற்பாங்க. சனிக்கிழமை நைட் ஆனால் இந்த இடம் வந்து சும்மா ஜகஜோதியாக இருக்கும். இப்பயும் பாருங்கள் எத்தனை பேர் கொடை வச்சுட்டு நின்றுருக்காங்க பாருங்கள். எல்லாம் வெயிட்டிங் ஃபார் ஒரு விஷயத்துக்காக தான்.
அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்பரில் அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் அது ஃபுல்லாக சுற்றி நின்றுருக்காங்க பாருங்க மக்கள். இந்த சைடு ஏரியாவே வந்து நைட் லைஃப்க்கு பயங்கர ஃபேமஸுங்க. ஒப்பேரா ஹவுஸ் மாதிரி. அங்கே பக்கம் ஒரு இது தெரியுதா, ஒரு பெரிய ஒரு ஸ்கை டவர் தெரியுது பாருங்கள், வெஸ்ட்ஃபீல்டு ஸ்கை டவர். இப்போ ஆக்லாண்டில் பார்த்தோம்ல ரீசெண்டாக, அதே மாதிரி தான் இது. உலகம் ஃபுல்லாக முக்கியமான சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. உஸ்பெகிஸ்தானில் பார்த்தோம், தாய்வான் டவர் பார்த்தோம். அந்த மாதிரி இது ஒரு ஃபேமஸான டவர், சிட்னியில் இருக்க வெஸ்ட்ஃபீல்டு டவரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற இந்த ஐசிசி பில்டிங், இங்கே தான் அந்த அனிருத்தோட கான்சர்ட் நடக்க போகுது, இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி. எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே சைனீஸுங்க நிறையா. இந்த சிட்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு பல கலாச்சாரங்கள் உள்ள இடம், ஒரு நகரம். முக்கியமாக ஏகப்பட்ட சைனீஸ் இருக்காங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, சவுத் இந்தியன்ஸ், தெலுங்குஸ் இருக்காங்க, நம்ம தமிழர்கள் இருக்காங்க, ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய வியட்நாமீஸ் இருக்காங்க, ஃபிலிப்பினோஸ் இருக்காங்க, கொஞ்சம் மலேசியன்ஸ், இந்தோனேஷியன்ஸ், இப்படின்னு ஏஷியன்ஸ் மட்டுமே நிறையா இருக்காங்க. என்ன தான் சிட்னி வந்து இது ஆஸ்திரேலியா வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியாக இருந்தால் கூட சிட்னியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம ஏஷியன்ஸ் தாங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் தான். மெல்போர்ன்லேயும் இருக்காங்க, மெல்போர்னில் ஈழத்தமிழர்கள் நிறையா இருக்காங்க. பட் ஓவராலாக வந்து இந்தியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இங்கே தான், சிட்னியில் தான். சில நொடிகளில் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்பிக்குது பாருங்க. கண்டினியூஸாக 10 நிமிஷங்க. நம்ம தீபாவளியில் 7 ஷாட்லாம் வைப்போம்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க. வகை வகையாக வருது, எல்லாம் வெவ்வேறு கலர்ஸில் வருது. ஆனா எங்கெங்கேயோ போகுது.
கரெக்டாக 6 மினிட்ஸ் 6.5 மினிட்ஸ் முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக டைமிங் பர்ஃபெக்டாக செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களும் ஹாப்பி. டார்லிங் ஹார்பர் டார்லிங் மாதிரி அப்படி ஜொலிக்குது. ஓகேங்க, சூப்பர். இந்த சிட்னி வந்ததுக்கு அப்படியே யூஸ்வலாக நம்ம ஹாஸ்டலில் போய் நம்ம பேசி முடிச்சிருப்போம். இங்கே நம்ம என்னோடய உயிர் நண்பன் பாலகுமார் அவங்க வீட்டில் போய் தங்கி சாப்பிட்டு ஃபைனலாக இந்த நைட்டில் உங்களுக்கு இதை காட்டணுன்ட்டு இங்கே வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பிளானு. ஸோ கரெக்டாக பக்காவாக வந்து ஒரு அட்டகாசமான வான வேடிக்கையை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சூப்பர் டார்லிங் ஹார்பரில். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டகாசமான அந்த பசிபிக்கில் உள்ள குக் தீவுகள்லேருந்து நம்மளோட இது 3வது நாடான ஆஸ்திரேலியாவோட முக்கியமான சிட்டியான சிட்னி வந்து சேர்ந்தது. அட்டகாசமான அந்த ஒப்பேரா ஹவுஸ், ஹார்பர் பிரிட்ஜ் எல்லாம் இரவில் பார்த்தது. ஃபைனலாக வான வேடிக்கையோட சிறப்பாக முடிஞ்சது இந்த எபிசோட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த எபிசோடில் சிட்னி தமிழர்களை அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ வேறு சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் அப்படியே சாப்பிட்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் தூங்குறேன். நாளைக்கு காலையில் மீண்டும் சந்திப்போம். பார்க்கலாங்க. நன்றி, பாய். என்ன வியூ, அல்டிமேட் பாம்.